கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்திலே உங்களை ஒரு விசை கூட வாழ்த்துகிறேன். ரோமருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். ரோமர் 12 அதனுடைய 11வது வசனம். ரோமர் 12:11. அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள். ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். ஆவியிலே fervent in spirit. அசதியாயிராமல் அனலாயிருங்கள். ஆண்டவர் லவோதிக்கேயா சபைக்கு சொல்லும் போது சொல்லுவார், ஒன்று அனலாயாவது குளிராயாவது இரு. ஆமென். நீ ரெண்டும் இல்லாம இருந்தேன்னா வாந்தி பண்ணி போடுவேன். ஒண்ணு ஏசாவாயிரு, இல்லைன்னா யாக்கோபாரு. நம்மள ஒரு பக்கம் பார்த்தா சில சொல்லுவாங்க, உங்களை இந்த பக்கம் பார்த்தா இப்படி தெரியுது, அந்த பக்கம் பார்த்தா அப்படி தெரியுது. சிலர் சில ஆங்கிள் வித்தியாசமா தெரிகிறாங்க. ஆமென். அனலாயிருங்கள், அசதியாயிராதிருங்கள். இந்த கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள் என்று சொல்லும் போது ஒரு ரட்சிக்கப்பட்ட தேவப்பிள்ளை புரிந்து கொள்ள வேண்டும், தேவனுக்கு அடுத்த ஏதோ ஒரு காரியம் தேவன் நம்மில் எதிர்பார்க்கிறார் என்பதை ஒரு தேவப்பிள்ளை புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது தேவனிடத்தில் நாம் பல காரியங்களை எதிர்பார்த்து வருகிறோம். ஆனா தேவ ராஜ்யம் கட்டப்படுவதற்கு நாம் மிக மிக தேவையானவர்கள். அதாவது தேவ ராஜ்யத்துக்கென்று என்னில் தேவன் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? இந்த ஒரு தேடலும் இந்த ஒரு கேள்வியும் எல்லாருக்குள்ள இருக்கணும். ஆமென். எல்லாருக்குள்ள இருக்கணும். 5 தாலந்து 2 தாலந்து 1 தாலந்து கொடுத்துட்டு போனவர் திரும்ப கணக்கு கேட்க வந்தார். நாம் எல்லாருமே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று பைபிள் சொல்லுகிறது. நமக்கு கொடுக்கப்பட்ட நாட்கள், நமக்கு கொடுக்கப்பட்ட நேரம், நமக்கு கொடுக்கப்பட்ட தருணம், நமக்கு கொடுக்கப்பட்ட வசதி வாய்ப்புகள், இது எல்லாத்துக்கும் பின்னாக இருக்கிற பர்பஸ் என்ன? நமக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கை நோக்கம் என்ன? உலர்ந்த எலும்பு நிறைந்த பள்ளத்தாக்குல எசேக்கியேலை கொண்டு போய் நிறுத்தினதுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் பின்னாக ஒரு நோக்கம் இருக்கிறது. ஆமென். இது அசதியா இருக்கிறவர்களால கிரகிக்க முடியாது, புரிந்து கொள்ள முடியாது. அனலாய் இருக்கிறவர்களால் மட்டும்தான் செயல்பட முடியும். கொலோசியர் 1வது அதிகாரம் 29வது வசனத்திலே பவுல் இப்படி சொல்லுகிறார், அதற்காக நான் எனக்குள்ளே வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிற அவருடைய பலத்தின்படி போராடி பிரயாசப்படுகிறேன். இந்த வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? அதற்காக நான் எனக்குள்ளே வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிற அவருடைய பலத்தின்படி போராடி பிரயாசப்படுகிறேன். அப்ப அனலா இருக்கிறவன் எப்படி பிரயாசப்படுவான் தெரியுமா? சத்தமா சொல்லுங்க. போராடி பிரயாசப்படுவான். அந்த ஆண்டவருக்கு அடுத்த காரியத்துல ஒரு லேசினஸ், அந்த ஒரு அசதி அல்லது அந்த ஒரு சோம்பல் வந்து நமக்குள்ள வந்துட்டுனாலே ஆமென், நாம் முடக்கப்பட்டு விட்டோம் என்ற அர்த்தம். தேவனுக்கு அடுத்த காரியத்துல அந்த ஒரு ஆமென், அதுல மட்டும் நமக்கு அந்த சோம்பல் வந்து வரவே கூடாது. பொதுவா பாருங்க, இந்த கிளைமேட்ல காலையில எழும்புறதுங்கிறது வந்து ஒரு பெரிய சேலஞ்ச். ஆனாலும் பிள்ளைங்களை உருட்டி எந்த மாவட்டத்துக்கு லீவ் விட்டாலும் நம்ம மாவட்டத்துக்கு கிடைக்காது. நம்ம மாவட்டத்துக்கு தப்பி தவிர லீவ் விட்டா அன்னைக்கு மழையும் பெய்யாது. இப்படி 2-3 லீவ் விட்டு பார்த்துருப்பாங்க, இங்க லீவ் விட்டா மழை நின்றோம். அதனால நமக்கு லீவு தேவையில்லை. ஆனாலும் பாருங்க, அந்த டைம் வந்து வேற ஆப்ஷனே இல்லை அப்படின்னு வரும்போது பிள்ளைங்க அழுதுன்னு சொல்லி எழும்பி, பிள்ளைங்களுக்கு எழும்புறதும் கஷ்டம். எல்லாருக்கும் ஐயோ இன்னைக்கு லீவ் இருக்காதான்னு பிள்ளைங்களை விட பெற்றோர் தான் காலையிலேயே நியூஸை பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனா வேற ஆப்ஷன் இல்லை அப்படின்னு வரும்போது நாம வந்து மைண்டை வந்து அப்படி மாத்துறோம். பாத்தீங்களா? மைண்ட் அப்படியே மாத்துறோம். ரெடி ஆகி தான் ஆகணும், போய் தான் ஆகணும், கண்டிப்பா போய் தான் ஆகணும். மைண்டை மாத்துறோம்ல. மைண்டை மாற்றும் போது நமக்குள்ள நம்மில் அந்த ஒட்டி இருக்கிற அந்த அந்த சோம்பல் இருக்குல்ல, அதை நம்ம வந்து என்ன பண்ணுகிறோம் தெரியுமா? அதை களைந்து போடுகிறோம்.
இப்படி தேவனுக்கு அடுத்த காரியத்துல இந்த சோம்பல் வந்து ஈஸியா ஒட்டிக்கொள்ளும். ஜெபிக்கலான்னு வரும்போது அப்படி ஒரு தூக்கம் வரும். நம்ம உடனே என்ன பண்ணோம் தெரியுமா? இன்னைக்கு லீடிங் இல்லைன்னு சொல்லி நம்ம வந்து லீடெல்லாம் கலத்தி வச்சுட்டு நம்ம தூங்கிடுவோம். எந்த ஒரு தேவனுக்கு அடுத்த காரியத்துல என்னை சோம்பல் ஒட்டி கொள்ளுகிறது என்றால் நான் மிகவும் ஆபத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறேன் என்று அர்த்தம். பவுல் சொல்லுகிறாரு, நான் போராடி பிரயாசப்படுகிறேன். நான் போராடி பிரயாசப்படுகிறேன். எனக்குள்ளே வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிற அவருடைய பலம். நம்ம எல்லாருமே ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைங்க. ஆண்டவருடைய பலன் நமக்குள்ளே இருக்கிறது. ஆனா நமக்குள்ளே அது கிரியை நடப்பிக்கிறதா? நாம் அனலா இருப்போம் என்றால் நமக்குள்ளே அவருடைய வல்லமை கிரியை செய்யும். நாம் அசதியா இருப்போம் என்றால் அவருடைய வல்லமை நமக்குள்ளே கிரியை செய்யாது. எனவேதான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆவியை என்ன செய்யாதிருங்கள்? அவித்து போடாதிருங்கள். அதை அணைச்சி போட்டுறாதீங்க. அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும், ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும், நாம் தேவன் தங்கும் ஆலயம். தேவ ஆவியானவர் நமக்குள்ளே வாசமாய் இருக்கிறார். நமக்குள்ளிருந்து அவர் கிரியையை நடப்பிக்க விரும்புகிறார். ஆமென். அதாவது ஒரு வார்த்தை உண்டு தெரியுமா? தன் காலத்தில் தன் கனியை தந்து. அந்தந்த டைம்ல செய்ய வேண்டியதை அந்தந்த டைம்ல செய்ய, அந்தந்த காலத்துல அவன் நடப்பிக்க வேண்டியவைகளை நடப்பிக்க. அதுதான் பவுல் சொல்லுகிறார், நான் அவருடைய பலத்தின்படி போராடி பிரயாசப்படுகிறேன். அனலா இருக்கிறவனால சும்மா இருக்கவே முடியாது. அவன் ஏதோ ஒன்றை செய்து கொண்டே இருப்பான். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்துவை பாருங்க, ஒரு இடத்துல ஒரு மினிஸ்ட்ரி முடிஞ்சிட்டுனா அடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே கிளம்பி இன்னொரு இடத்துக்கு போவார். அப்படியே புறப்பட்டு போயிட்டே இருப்பார். ஏன்னா அவர் ஆவி நிறைவில் இருக்கிறார். அவர் ஆவியில அனலாய் இருக்கிறார். இந்த நாளில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிற செய்தி இதுதான். நல்ல கவனமா கேளுங்க. எனக்குள்ளே அவருடைய வல்லமை கிரியை நடப்பிக்கிறதா? எனக்குள்ளே அவருடைய வல்லமை கிரியை நடப்பிக்கிறதா? மாம்ச எண்ணங்கள், மாம்ச விருப்பங்கள் நம்மள ஓங்கி டாமினேட் பண்ணுது அப்படின்னாலே அவருடைய வல்லமை நமக்குள்ளே கிரியை நடப்பிக்கலன்னு அர்த்தம். அவருடைய வல்லமை நமக்குள்ளே கிரியை நடப்பிக்குமானால் இந்த மாம்ச காரியங்கள் நம்மில் ஓங்கி டாமினேட் பண்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆமென். மாம்சிகமா ஒரு எண்ணம் வருது, உடனே அது கொஞ்ச நேரத்தில் அது செயலாய் மாறுகிறது அப்படின்னாலே இந்த ஒன் சைடு தான், ஒன் சைடு கரம் ஓங்கி இருக்கு. சில பெரிய டீம் வந்து சின்ன டீம் கூட விளையாடும் பாருங்க. ரெண்டு ஈக்குவல் டீம் விளையாடினா வெற்றி யார் பக்கம் போவனே தெரியாது. ஆனால் ஒரு பெரிய டீம் வந்து சின்ன டீம் கூட விளையாடும் போது மேட்ச் யாருக்கெல்லாம் மேட்ச்னு பார்த்தாலே தெரியும் எப்படி இவங்க தான் ஜெயிக்க போறாங்க. இன்னும் சில மேட்ச்ல பார்த்தீங்கன்னா சில பிளேயர்ஸ் வந்து அன்னைக்கு விளையாட மாட்டாங்க. டென்னிஸ்ல 2 பிளேயர் விளையாடுறாங்க. ஒரு பிளேயருக்கு அன்னைக்கு ஏதோ முடியாம ஆயிரும், ஏதோ ஒன்று ஆயிரும், அல்லது ஏதோ ஒரு பிரச்சனை, அவர் விளையாடலை அப்படின்னு சொல்லி திரும்பி போயிடுவார். அப்படி போயிட்டாருன்னா விளையாடாமலே வெற்றி யார் பக்கம் போயிரும் நினைக்கிறீங்க? இன்னொரு பிளேயர் பக்கம் போயிடும், விளையாடாமலே போயிடும். இன்னைக்கு இதே போலதான் போராடாமலே மாம்சம் பக்கம் வெற்றி போயிட்டே இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நமக்குள்ளே அவருடைய வல்லமை கிரியை செய்ய நம்ம இடம் கொடுக்க மாட்டேங்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ள இருந்து கிரியை செய்யாம போயிட்டாருன்னா நமக்குள்ள எது ஒட்டி கொள்ளும்னா அந்த லேசினஸ், அந்த அசதி, அந்த சோம்பல், இது ஒட்டிக்கொள்ளும். இது எவ்வளவு பெரிய ஆபத்து என்பதை வேதத்திலிருந்து ஒரு சம்பவத்தை வைத்து சொல்லி புரியும்படி சொல்லுகிறேன். நோவாவை குறித்து வேதம் சொல்லுகிறது. நோவா எபிரேயர் 11வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்திலே, விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணப்படாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று, இப்ப அவனுக்கு ஒரு வார்னிங் கிடைக்குது. உடனே அவன் என்ன செய்கிறான் பாருங்க, பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அனலா இருக்கிறவனால செயல்பட முடியும். அவன் அனலா இருக்க செய்த காரியம் என்ன தெரியுமா? ஆமே, அவரோடு இணைஞ்சிட்டான். நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டே இருந்தான் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமே, ஒரு எரிகிற விறகு பக்கம் இன்னொரு விறகு கொண்டு வச்சா அது கொஞ்ச நேரத்துல எரிய ஆரம்பிச்சிடும். காய்ந்த விறகு உடனே எரியும், ஈரமான விறகு அந்த ஈரெல்லாம் போனதுக்கு அப்புறம் ஆமா சிலது உடனே எரியும், சிலது எரியறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். நமக்கு உடனே அந்த அனல் பிடிக்கணும்னு கிடையாது.
நம்ம எல்லாம் நல்ல உலகம் என்கிற ஈரத்துல கோந்திருந்தா உடனே அனல் பிடிக்காது. அது கொஞ்சம் காய்ந்து கொஞ்சம் அதுக்கப்புறம் அது நம்ம என்ன பண்ண தெரியும், அவங்களுக்கு எல்லாம் உடனே பிடிச்சிட்டு அவங்க எல்லாம் ஜோம் பண்ண உக்காந்தாலே ஃபயர் தான், நம்ம ஜோம் பண்ண உக்காந்தாலே டயர்டு தான். ஆமென். இல்ல அது கொஞ்சம் டைம் ஆகும், ஆனா ஒரு எரிகிற விறகு பக்கம் அது இருக்கணும். இந்த நோவாவுடைய பிளஸ் என்ன அப்படின்னா, அவன் தேவனோடு சஞ்சரித்து கொண்டே இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால அவன் எப்படி இருக்க, ரொம்ப ஆக்டிவ் பர்சன் ஆயிட்டான். அனலா இருக்கிறவன் யாருன்னா ரொம்ப ஆக்டிவா இருப்பான், தேவனுக்கு அடுத்த காரியத்துல ரொம்ப ஆக்டிவா இருப்பான், ரொம்ப செயல்படுகிறவனா இருப்பான். தேவனோடு சஞ்சரிக்க முடிகிறது அவனால. டெய்லி அவனுக்கு ஜெபம் பண்ண முடியும், டெய்லி தேவனோடு பேச முடியும், டெய்லி தேவனோடு உறவாட முடியும். இது முடியலைனாலே நம்முடைய ஆவியில அனல் இல்லாமல் ஆகிவிட்டது. ஆமென். சர்ச்சில் பயங்கர ஃபயரா இருக்கும் போது பார்த்தா அனல் ஆயிட்டு, வீட்டுல வெளியே போனா குளிர். நீ ஒண்ணு அனலாரு இல்ல குளிராரு. ஆமென். சம்டைம்ஸ் நம்ம கிளைமேட் சேஞ்ச் ஆகும் பாத்தீங்களா, இப்போ நல்ல குளிர், சில டைம் பாருங்க பகல்ல அவ்வளவு சூடா இருக்கும், நைட்டு பார்த்தா அவ்வளவு குளிரா இருக்கும். இப்படி கிளைமேட் இருந்தா அந்த பர்சன் சீக்கிரம் என்ன ஆயிடுவாங்க தெரியுமா, சிக்காயிருவாங்க. நோவாவால ஆக்டிவா செயல்பட முடியுது. ஒரு எச்சரிப்பு, அவனுக்கு ஒரு வார்னிங் கிடைக்குது. ஆக்டிவா செயல்பட்டு என்ன பண்றான் அப்படின்னா, ஒரு பேழையை உண்டு பண்ணிட்டான். அனலா இருக்கிறவன் துரிதமாய் செயல்படுவான், துரிதமாய் செயல்படுவான். அந்த குடும்பம் காக்கப்பட்டது மட்டுமல்ல, அது அழிவிலிருந்து மீட்கப்பட்டது. தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்று தேசமெங்கும் பரம்பிட்டு. இன்னொருவனை குறித்து சொல்லுகிறேன், அவன் பெயர் ஏலி. நோவா எப்படி தேவ எச்சரிப்பை பெற்றானோ அது போலவே ஏலியும் தேவ எச்சரிப்பை பெற்றான். 1 சாமுவேலின் புஸ்தகம் 2வது அதிகாரம் அதனுடைய 30வது வசனத்துல, ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது, ஒரு தேவ மனிதர் ஒரு தீர்க்கதரிசி ஏலி கிட்ட சொல்றார், உன் வீட்டாரும் உன் பிதாவின் வீட்டாரும் என்றைக்கும் என் சந்நிதியில் நடந்து கொள்வார்கள் என்று நான் நிச்சயமாய் சொல்லி இருந்தும் இனி அது உனக்கு தூரமாய் இருப்பதாக. என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்களை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனவீனம் பண்ணப்படுவார்கள் என்று வார்னிங். அதுக்கப்புறம் கீழே நீங்க பாத்தீங்கன்னா ஹெவியான வார்னிங் கொடுப்பார். ஏன் இந்த வார்னிங் அப்படின்னா, அந்த ஏலியின் பிள்ளைகள் தேவனுக்கு மிகப்பெரிய கோபத்தை உண்டாக்குகிற பொல்லாப்பை செய்வார்கள். உடனே கர்த்தர் ஒரு தேவ மனிதனை வச்சு நோவாவுக்கு எப்படி ஒரு வார்னிங் கிடைச்சதோ அதே போல் ஒரு எச்சரிப்பு ஏலிக்கு கிடைத்தது. ஆமென். அனலா இருந்தவனால பேழை கட்ட முடிந்தது. ஆனால் இந்த ஏலியை நீங்க பாத்தீங்கன்னா 3வது அதிகாரம் 2வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு நாள் ஏலி தன்னுடைய ஸ்தானத்தில் படுத்து கொண்டிருந்தான். அவ்வளவுதான். அவனுக்கு தெரியுது, நோவாவுக்கு தெரியுது ஒரு பெரிய ஆபத்து வரப்போகிறது என்று. உடனே அவன் துரிதமாய் செயல்படுகிறான். ஏலிக்கும் தெரிகிறது. ஏலிக்கு டீட்டெயிலா சொல்றாரு. நீங்க அது 2வது அதிகாரம் பாத்தீங்கன்னா, ஆமென், 31 எல்லாம் பாத்தீங்கன்னா அதெல்லாம் படிக்கிறதுக்கே நமக்கு பயமா இருக்கும். உன் வீட்டில் ஒரு கிழவனும் இராதபடிக்கு உன் புயத்தையும் உன் பிதாவின் வீட்டாருடைய புயத்தையும் நான் தரித்து போடும் நாட்கள் வரும். இஸ்ரவேலுக்கு செய்யப்படும் சகல நன்மைக்கும் மாறாக என் வாசஸ்தலத்திலே உபத்திரவத்தை காண்பாய். ஒருபோது உன் வீட்டிலே ஒரு கிழவனும் இருப்பதில்லை. 34 பாருங்க, ஓப்பனி பினேகாஸ் என்னும் உன் 2 குமாரர் மேலும் வருவதே உனக்கு அடையாளமா இருக்கும். அவர்கள் இருவரும் ஒரே நாளில் சாவார்கள். நான் என் உள்ளத்துக்கும் என் சித்தத்துக்கும் ஏற்றபடி செய்ய உண்மையான ஒரு ஆசாரியனை எழும்ப பண்ணி அவனுக்கு நிலையான வீட்டை கட்டுவேன். அவன் என்னால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு முன்பாக சகல நாளும் நடந்து கொள்வான். இப்படி கம்ப்ளீட்டா ஆண்டவர் சொல்றாரு, நோவாவே உன் குடும்பம் மொத்தமா நான் தொடை தெரிய போறேன். ஆமென். இன்னொரு வருது நான் எழுப்ப போறேன். இதுல இன்னொரு வேர்டை ரொம்ப கவனிக்கணும். இன்னைக்கு என்ன ரொம்ப சிந்திக்க வைத்த வார்த்தை. அது 30வது வசனத்துல ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்கள், ஆமென், உன் வீட்டாரும் உன் பிதாவின் வீட்டாரும் என்றைக்கும் என் சந்நிதியில் நடந்து கொள்வார்கள் என்று நான் நிச்சயமாய் சொல்லி இருந்தும் இனி அது எனக்கு, அது அர்த்தம் என்ன? நிச்சயமா சொன்ன வார்த்தையை கூட கர்த்தர் என்ன பண்ண போறார்? மாத்த போறார். வாக்குத்தத்தம் இருக்குன்னு அசதியா இருந்துடாதீங்க. வாக்குத்தத்தம் இருக்குன்னு சொல்லிட்டு விளையாடிடாதீங்க. ஆண்டவர் ஏன்னா அவர் தான் நியாய பிரமாணிகர், லா மேக்கர். அவர் நினைச்சா மாத்தலாம். யாருக்காவது கொஸ்டின் பண்ண முடியுமா? ஆமா, நம்ம ஒண்ணு மாத்தும் போது நமக்கு மேல இருக்கிறவங்க கொஸ்டின் பண்ணுவாங்க. அவருக்கு மேல யாருமே கிடையாது. அவர் நினைச்சா மாத்தலாம். யார் கொஸ்டின் பண்ணுவா?
ஆமென். ஆண்டவர் நீங்க அப்படி மாத்த மாட்டேன்ல சொன்னீங்க ஆண்டவரே. ஆமா நான் மாத்துறேன். யார் என்ன சொல்லுவா? யாரு கொஸ்டின் பண்ண முடியும்? இந்த வேர்டை ரொம்ப கவனிக்கணும். ஆமென். உன் பிதாவின் வீட்டாரும் உன் வீட்டாரும் என்றைக்கும் என் சந்நிதியில் நடந்து கொள்வார்கள் என்று நான் நிச்சயமாய் சொல்லியிருந்தோம். ஓ, நிச்சயமாய் சொல்லியிருந்தோம். நிச்சயம். அவர் சும்மா சொன்னாலே நடக்கும். நிச்சயம் அதுல மாற்றமே கிடையாது. அப்படி நிச்சயமா சொல்லி இருக்கிற காரியத்தையும் கர்த்தர் நினைச்சா என்ன ஆக்க முடியும் தெரியுமா? தூரமாக்க முடியும். சரியான வார்னிங் அது. இப்படி ஒரு வார்னிங் கிடைச்சதுக்கு அப்புறமும் ஏலி தன் ஸ்தானத்தில் படுத்துக் கொண்டிருந்தான். மறுபடியும் சாமுவேலை வச்சு ஆண்டவர் பேசுறார். சாமுவேலை வச்சு பேசும்போது இந்த ஏலி சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? 3:18 அவர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வார். அவருக்கு என்ன தோணுதோ செஞ்சுட்டு போட்டோம். இதுவா ஆன்சர்? ஏன் செயல்பட முடியல? இன்னைக்கு நமக்கு தெரியுது, நிறைய வார்னிங் வருது. இப்படியே போயிட்டு இருந்தா உன் ஸ்தானத்துல இன்னொரு ஆள் இருப்பாங்கப்பா. ஆண்டவர் திரும்ப திரும்ப பேசிட்டே இருக்கிறார். ஓப்பனிங் பிணைகாச கொடுங்க. ஏலி ஏன் உங்களால ஒரு பேழை கட்ட முடியல? பேழை கட்டுறதுன்னா என்ன தெரியுமா? உடனே கர்த்தருடைய வார்த்தையின்படி செயல்பட துவங்குவது. நோவா கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் செய்து முடித்தான் இருக்கு. வார்னிங் வருது. ஆண்டவர் பேசுறார், ஆண்டவர் இடைபடுறார். இன்னைக்கு வார்னிங்கை கேட்கறதுக்கு நம்ம காதுகள்ல அது கேட்க நமக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஆனா வார்னிங் தெரியுது. இப்படி பண்ணா இது ஆண்டவர் எச்சரிக்கிறார், இது எங்க போய் முடியும்னு தெளிவா பேசுறார். ஆனாலும் நம்மளால செயல்பட முடியாத அளவுக்கு ஒரு அசதி நம்மை அடைத்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையை மாற்ற வேண்டும். ஆவியிலே அனலாயிருங்கள். ஆவியிலே அனலாயிருங்கள். ஹalleluya. ஆமென். எத்தனை நமக்கு தெரியுது இது எங்க போய் முடியும். ஆண்டவர் ஒவ்வொரு முறை வேதத்தை எடுக்கும் போது வார்னிங் வருது. நிறைய காரியங்களை எச்சரிக்கிறார். நோவா கர்த்தர் தேவ எச்சரிப்பை பெறுவதற்கு முன்னே அவன் பயபக்தி உள்ளவன் தான். ஆனால் தேவ எச்சரிப்பை பெற்ற பிறகு இன்னும் பயபக்தி உள்ளவனாய் மாறி அவனுடைய முழு கவனமும் எதுல இருக்குன்னா, ஆண்டவர் நம்ம கிட்ட என்னெல்லாம் சொல்றாரோ அதையெல்லாம் செஞ்சிடணும். அதுல ஒண்ணு கூட ஒரு காரியம் மிஸ் ஆனா கூட வெள்ளம் வரும்போது தண்ணி உள்ளே ஆயிரும். தண்ணி வரது வர தெரியாது. ஆமே, தண்ணி வரது வர எப்படி வேணாலும் சும்மா பேருக்கு வேலையை கட்டி வைக்கலாம். இப்ப நோவா ஆர்க்குன்னு சொல்லி அமெரிக்கால ஒரு குறிப்பிட்ட நகரத்துல பெருசா கட்டி வச்சிருக்கிறாங்க. அப்படி நோவா பேழை மாதிரியே இருக்கும். டூரிஸ்ட் எல்லாம் போய் பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆனா தண்ணி அது ஓடுமான்னு தெரியாது. அது எங்க ஓடன்னு தெரியாது. ஆமே, நோவா கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் செய்தான். ஆமே, செய்ய முடியுமாங்க? செய்ய முடியுமா? இது ஒரு பெரிய கொஸ்டின். அப்படி நம்மளால செய்ய முடியுமா? ஒன்றை நன்றாய் புரிந்து கொள்ளுங்க. நாம கர்த்தருக்கு எடுத்த காரியத்துல செய்யணும்னு நிற்கும் போது அந்த இடத்துல நம்ம தனியா நிற்க மாட்டோம். ஆவியானவர் நமக்கு ஒத்தாசையா இருப்பார். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் நமக்கு உதவியா இருப்பார். அவர் நமக்கு ஒத்தாசையா இருப்பார். ஹalleluya. ஆமென். யோவான் சுவிசேஷத்துல ஒரு வார்த்தை உண்டு. யோவான் சுவிசேஷம் 14வது அதிகாரம் அதனுடைய 26வது வசனத்தை வாசியுங்கள். என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். 16வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனம். சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். நினைப்பூட்டுவார், அறிவிப்பார், நடத்துவார். சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமா சொல்லுங்க. நினைப்பூட்டுவார், அறிவிப்பார், நடத்துவார். மறுபடியும் சொல்லுங்க, மறுபடியும் சொல்லுங்க. முதல்ல நம்ம நினைவுல கர்த்தருக்கு எடுத்த காரியம் வந்துட்டு அது அலை போல அடிச்சுட்டே இருக்கணும்.
ஆமாம். ஒரு படகு கடற்கரையில் அந்த தண்ணியில் நிற்குது. கரையில் நிற்கிற படகுக்கும் கொஞ்சம் தண்ணியில் நிற்கும் தெரியுமா? ரெண்டு படகுக்கு என்ன வித்தியாசம் சொல்லுங்க பார்க்கலாம். கரெக்ட் தான், அது சொல்ல தெரியல, அதனால நாங்கள் கரையில் நிற்கிற படகு சும்மாவே இருக்கும். ஆனால் கொஞ்சம் தண்ணியில் நிற்கிற படகு என்ன ஆயிட்டு இருக்கும் தெரியுமா? அசைஞ்சிட்டே இருக்கும். ஆவியானவர் எனக்குள்ள இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்றால் என்னுடைய நினைவு வந்து அவருக்கு அடுத்த காரியங்கள்ல அது அசைவு இருந்துட்டே இருக்கும். நினை போட்டுவார், அடுத்து அறிவிப்பார், இதை செய் இதை செய். அதான் பவுல் சொல்றாரு, எனக்குள்ளே இருந்து கிரியை அவருடைய வல்லமையின் பலத்தின்படியே நான் போராடி பிரயாசப்படுகிறேன். அப்படி போராடி பிரயாசப்படுகிறவனால மட்டும்தான் நல்ல போராட்டத்தை போராட முடியும், ஓட்டத்தை முடிக்க முடியும். இன்னைக்கு அந்த நினைவே வரமாட்டேங்குது. நினைவே வரலன்னா நம்ம எங்கேயோ தப்பு பண்ணிட்டோம். நம்முடைய நினைவில் இருக்கிறதெல்லாம் அவங்க என்ன எப்படி பண்ணிட்டாங்க, இவங்க என்ன எப்படி பார்த்தாங்க, அவங்க என்ன எப்படி ஒரு மாதிரி நமக்கு நம்ம நினைவில் என்னெல்லாமோ வருது. ஆண்டவர் சொல்றாரு, நான் சொல்றதெல்லாம் அவர் நினைவு போட்டுவார். அதனாலதான் நீங்க கவனிச்சிங்கன்னா தெரியும், இந்த ஸ்தேவான் சுத்தி எல்லாரும் கையில கல்லை வச்சு நிற்கிறாங்க. ஸ்தேவான் அப்படியே கண்களை ஏறெடுத்து மேலே பார்க்குறான். என்னெல்லாமோ சொன்னாங்க, எதுவுமே ஸ்தேவானுக்குள்ளே ஏறல. அப்படி ஏறாததுனால ஸ்தேவான், ஆண்டவரே இவர்களுக்கு மன்னியும் என்று ஜெபம் பண்ணிட்டு போறார். ஆமென். மனிதனுடைய வார்த்தைகள் நம்முடைய இருதயத்தில் காயத்தை உண்டாக்குமானால் ஆண்டவரே இவர்களுக்கு மன்னியும் என்று ஈஸியா நம்மளால சொல்ல முடியாது. யாருக்கு வேணா சொல்லுவோம், வேற வழி இல்லாம சொல்லுவோம். சில சொல்லுவாங்க, நான் கிறிஸ்தவன் ஆயிட்டேன். அது அர்த்தம் என்னன்னா வேற வழியில். சில சொல்லுவாங்க, கையில பைபிள் மட்டும் நான் எடுக்கல. இன்னும் சில சொல்லுவாங்க, இன்னைக்கு திருவிருந்து நாளாயிட்டு அதனால உங்களை விட்டு வைக்கிறேன். சிலருக்கு இந்த மாதிரி தனிக்கிருபெல்லாம் உண்டு. அது அர்த்தம் என்னன்னா வேற எங்களுக்கு ஆப்ஷன் இல்லை. எங்க ஆண்டவர் ஒரு கண்ணத்தை அடிச்சா மறுகண்ணத்தை காட்ட சொல்லி இருக்கிறார். அதையும் வியாக்கியானம் பண்ணிட்டு வருவாங்க. அதை நான் யாருக்கு கண்ணத்தை காட்டணும்னு சொல்லலை, அதனால அது உங்க கண்ணமா கூட இருக்கலாம். ஆமென். அவர் நினைவுபடுத்துவார், நினைப்பூட்டுவார். ஆமென். நான் ஆவியில் அனலா இருக்கிறேனா என்பதை அறிய என் நினைவில் தேவனுக்கு அடுத்த காரியங்கள் அதிகமாய் வருகிறதா? ஆமென். நினைப்பூட்டுவார், அறிவிப்பார், நடத்துவார். சொல்லுங்க பார்க்கலாம். நினைப்பூட்டுவார், நினைப்பூட்டுகிறார், அறிவிக்கிறார், நடத்துகிறார். நோவாவுக்கு எல்லாம் செயல்பட முடிந்தது, ஏலிக்கு செயல்பட முடியவில்லை. வார்னிங் வந்துச்சு. ஏலி தன் ஸ்தானத்திலே படுத்துக் கொண்டிருந்தான். திரும்பி வீட்டில் அவனுக்கு கீழே, ஆமென், அவனுக்கு ஹெல்ப் பண்ண ஒரு ஹெல்ப்பரா சேர்ந்த சாமுவேல் மூலமா கர்த்தர் பேசினதுக்கு அப்புறம் அவருக்கு என்ன தோணுதோ செய்யட்டும் அப்படி சொல்லி விட்டுட்டான். நல்ல புரிந்து கொள்ளுங்க, நிச்சயமாய் செய்வேன் என்று சொன்ன வாக்குத்தத்தம் நமக்கு இருந்தாலும் ஒரு தேவ பிள்ளை கேர்ஃபுல்லா நடக்கணும். ஆண்டவர் நினைச்சா அதை தூரமாக்க முடியும். இஸ்ரவேலர்களுக்கு 40 வருஷமாக்குனாரா இல்லையா? ஆண்டவர் வந்து என் உடன்படிக்கையில மாறுதல் வரும் அப்படின்னு அவங்க பண்ணது ஆண்டவருக்கு பிடிக்கவே இல்லை. என்னாகுமோ 15வது அதிகாரம் அதனுடைய 34வது வசனத்தை பாருங்கள். 14:34. நீங்கள் தேசத்தை சுற்றி பார்த்த 40 நாள் லெக்கத்தின்படியே ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வருஷமாக நீங்கள் 40 வருஷம் உங்கள் அக்கிரமங்களை சுமந்து என் உடன்படிக்கைக்கு வந்த மாறுதலை உணர்வீர்கள் அப்படிங்கிறார். ஆண்டவர் நினைச்சா உடன்படிக்கையை மாற்ற முடியுமா? அவர் உடன்படிக்கையை மாற்றுவாராம். இது ஒரு பெரிய வார்னிங் நமக்கு. உடன்படிக்கையை மாற்றுவார், நிச்சயமா செய்வேன்ங்கிற வாக்கு தத்தத்தை கொஞ்சம் தள்ளி வைப்பார். தள்ளி வச்சுட்டு ஏலி நீ வேண்டாம், அந்த வாக்கு தத்தத்தை இன்னொரு ஆள் மேல பலிக்கும்படி செய்வார். ஹல்லேலூயா. அந்த ஒரு வார்த்தையை கவனிச்சிங்களா? அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு முன்பாக நடப்பான் என்று ஏலிக்கு தான் இந்த பிராமிஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பேழையை கட்டியிருந்தா சவுல் தாவீதெல்லாம் யார்கிட்டையும் அபிஷேகம் பண்ணி இருக்கலாம். இந்த ஓப்பனி அல்லது பினேகாஸ் எவ்வளவு மேன்மை. ஒரு பேழையை கட்டுனா, ஆமென், ஆவியில அனலா இருங்கள். இந்த ஓப்பனி பினேகாஸுக்கு ஏற்கனவே சொல்லப்பட்டது. அவங்க அதை ஃபீல்ட் அவுட் ஆயிட்டாங்க, வெளியே போயிட்டாங்க. ஆனா அந்த வீட்டில் ஃபீல்டில் இருக்கிற ஒருத்தன் உண்டு. ஆனா ஏலி வந்து தப்பு பண்ணல.
ஏலிக்கு பெரிய தப்பு என்ன அப்படின்னா, அவன் அனலாக இல்லை, அவன் அசதியா இருந்தான். அதுதான், அசதியா இருந்தான். அந்நாள் ஆலயத்துல ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணிட்டு இருந்தப்போ ஏலி என்னதான் பார்த்துட்டு இருந்தார்? இப்படி இருந்தா அவளுக்கு உதடையே பார்த்துதான், இவன் என்ன ரொம்ப ஓவரா ஜெபம் பண்ற, நம்மளை விட ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறான். ஏய் என்ன பிரச்சனை, நான் கூட இவ்வளவு ஜெபம் பண்ணது கிடையாது. அடுத்து ஓப்பனி பினகாஸ் மரித்த செய்தியை சொல்லும் போதும் ஏலி என்னதான் பண்ணிட்டு இருந்தாரு? சேர்ல சாஞ்சி உட்கார்ந்து இருக்கிறார். நான் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோட சொல்றேன், அவரால் செயல்பட முடியவில்லை. யுத்தம் நடக்கும் போதும் அவரால் ஜெபிக்க முடியவில்லை. வார்னிங் வரும்போது நம்மளால செயல்பட முடியலன்னா யுத்தம் நடக்கும் போதும் செயல்பட முடியாது. வார்னிங் வரும்போதே நம்மளால முடியல அப்படின்னா நம்ம என்ன தெரியுமா நினைக்கிறோம், நாளைக்கு பார்த்துக்கலாம். சிலர் ஒன்று தெரியுமா, எக்ஸாமுக்கு முந்தின நாள் நான் படிச்சிருவேன். ஸ்டடி லீவ் எத்தனை இருக்கு? மேக்ஸுக்கு 2, சயின்ஸுக்கு 3, ரைட்டு. அப்போ திறப்பாங்க பாருங்க, உலகமே கறங்குனது போல இருக்கும். இது எனக்கு பாடமா, சப்ஜெக்ட் மாறிட்டா இப்படிதான் இருக்கும். வார்னிங் கொடுத்துட்டே இருக்கிறார். அப்போ ஏன் என்னால கட்ட முடியல, ஏன் என்னால பேழ கட்ட முடியல? ஆவியில அனலா இருக்க, அவன் தேவ சமூகத்துல போய் உட்காந்துடணும், வேற ஆப்ஷனே கிடையாது. ஹல்லேலூயா. அனலாய் தணலாய் இருக்க வேண்டுமே, ஆதி அன்பு குறையாமல் வாழ வேண்டும். அதாவது ஆண்டவர் எச்சரிக்கும் போது உடனே நமக்கு ஜெபம் பண்ண முடியுதுன்னா நம்ம அனலா இருக்கிறோம்னு அர்த்தம். உடனே நம்மளால ஜெபம் பண்ண முடியலைன்னா அந்த எச்சரிப்பின் காரியம் நடந்துருமோ அப்படிங்கிற பயம் வந்துடணும். ஆமென். நீங்க ஆண்டவர் ஒரு காரியத்தை உங்களுக்கு வான் பண்றாருன்னு வைங்களா, சொப்பனத்தின் மூலமா தரிசனத்தின் மூலமா, அது ஏதோ ஒரு வகையில் உங்களால ஸ்பிரிட்ல சென்ஸ் பண்ண முடியும். ஏதோ ஒன்று நடக்க போகுது, உணர முடியும். என்னென்னலாம் தெரியாது, ஆனா உங்களுக்கு ஏதாவது அப்படி வரும்போதே உங்களால போராடி பிரயாசப்பட முடியுமானால் அந்த கார் மேகம் உங்களை விட்டு கடந்து போயிடும். இல்ல முடியல அப்படின்னாலே, ஆமே நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது. தேவ பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு நம்ம எந்த ஸ்டேட்ல இருக்கிறோம், எந்த நிலையில இருக்கிறோம், ஆண்டவர் எவ்வளவோ பேசுறார், நம்மளால செயல்பட முடியுதா? இல்லையே. முதல்ல நம்முடைய பர்சனல் அந்த ஜெபம், பர்சனல் பைபிள், இதுலயே ஒரு அந்த சோம்பல் வந்து நம்மளை பிடிச்சிட்டு பார்த்தீங்களா? தன் ஸ்தானத்திலே படுத்து கொண்டிருந்தான். ஜெபிக்க உட்காந்துருப்போம், ஜெபம் ஓடாது. பைபிள் வாசிக்கலாம் எடுத்து வைப்போம், போன் எடுத்து பார்த்துட்டே இருப்போம். அந்த ஒரு 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 ஆவிக்குரிய சோம்பல் நம்மை பிடித்து கொண்டது. அசதியாயிராதிருங்கள், பேழ கட்ட முடியாது. இந்த நோவா மட்டும் 3வது அதிகாரத்துல அனலா இருந்திருப்பான் என்றால் 4வது அதிகாரத்துல ஆண்டவர் ஏன்னா ஏற்கனவே பிராமிஸ் பண்ணியிருக்கிறார்ல, அடுத்துதானே அவன் சாவான்னு சொல்லுவார். முதல் பிராமிஸ் என்ன தெரியுமா? நான் அபிஷேகம் பண்ணவனுக்கு முன்பாக நடப்பான். இதுதான் ஃபர்ஸ்ட் பிராமிஸ். அதை தூரமாக்கிட்டு இதை கொண்டு வரார். இவன் மட்டும் ஆண்டவர் சமூகத்தில் அனலாய் செயல்பட்டு இருந்தா இந்த தீமையை தூரமாக்கிட்டு நன்மையை கொண்டு வந்திருப்பார் அல்லவா? ஆண்டவர் சொல்லி இருக்கிறார்ல, எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் அதனுடைய 32வது அதிகாரம் அதனுடைய 42வது வசனத்தை பாருங்கள். நான் இந்த ஜனத்தின் மேல் இந்த பெரிய தீங்கையெல்லாம் வர பண்ணினது போல அவர்களை குறித்து சொன்ன எல்லா நன்மையையும் அவர்கள் மேல் வர பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் எதையும் மாற்ற முடியும். இதை நீங்க புரிந்து கொள்ளணும். எரேமியாவை ஒரு குயவன் வீட்டுக்கு அனுப்புவார் அல்லவா? எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 18வது அதிகாரம். ஆமென். இந்த குயவன் செய்தது போல் நான் செய்யக்கூடாதோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். சொல்லிவிட்டு 7வது வசனத்தை பாருங்கள். விடுங்குவேன், இடிப்பேன், அழிப்பேன் என்று நான் ஒரு ஜாதிக்கு விரோதமாகவும் ஒரு ராஜ்யத்துக்கு விரோதமாகவும் சொன்ன மாத்திரத்தில் நான் விரோதமாய் பேசின அந்த ஜாதியார் தங்கள் தீங்கை விட்டு திரும்பினால் நானும் அவர்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு மனம் மாறுவேன், கட்டுவேன், நாட்டுவேன் என்றும் ஒரு ஜாதியையும் ஒரு ராஜ்யத்தையும் குறித்து நான் சொல்லுகிறது உண்டு. அவர்கள் என் சத்தத்தை கேளாமல் என் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்வார்களானால் நானும் அவர்களுக்கு அருள் செய்வேன் என்று சொன்ன நன்மையை செய்யாதபடிக்கு மனம்
மாறுவேன். நம்ம பாடுவோமே, மனம் மாற மாந்தர் நீர் அல்ல, அது எல்லாருக்கும் அல்ல. ஆமே, நம்ம ஆண்டவர் தான் வாக்கு தந்துட்டார்ல, வாக்கு தந்துட்டார்ல. ஆண்டவர் தெளிவா அதான் கர்த்தருடைய புஸ்தகத்தில் நீங்க தேடி வாசியுங்கள், நீங்க எல்லாத்தையும் பார்க்கணும். ஆண்டவர் சொல்றாரு, இவர் நிச்சயமா நான் செய்வேன்னு சொன்ன மத்தியா அதை தூரமாக்கிட்டேன் அப்படின்ட்டார். அதெல்லாம் நடக்காது. ஆண்டவரே அப்போ உங்க இது என்ன ஆகுது ஆண்டவரே, அது இந்த டைலாக்லாம் விடாத, எனக்கு மேல பவர் கிடையாது. ஆமா, கொஸ்டின் பண்ண ஆண்டவரை யாருங்க கொஸ்டின் பண்ண முடியும்? அதனாலதான் நீங்க அனலாயிருங்கள், அனலாயிருங்கள். ஆமே, ஒரு தேவ இன்னைக்கு என்னால தேவனோடு டெய்லி ஜெபிக்க முடியுதா? உறவாட இல்லைனாலே நம்ம அந்த அசதி நம்ம பிடிச்சிட்டுனாலே நம்ம பிள்ளைகளுக்கு குறித்த காரியத்தை கர்த்தர் வான் பண்ணுவார், நமக்கு வேலை கட்ட முடியாது. அப்ப நம்ம பண்றது பாவம் அல்ல, நம்ம தலைமுறைக்கு நம்ம பண்றது துரோகம் அல்லவா? எலி, நீங்க தெரியுது ஓப்பனிங் பினகாசுக்கு என்ன நடக்கும்னு தெரியுது, தெரிஞ்சோம் அந்த ஒட்டிங்க பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ல, ஒரே நாள்ல சாவான்னு சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் யுத்தத்துல ஃப்ரெண்ட்ல விட்டாச்சு. அவர் என்ன பண்ணிட்டு போட்டு வேலை கட்டி இருக்கணுமா வேண்டாமா? நம்ம எல்லாம் அப்படி நிர்விசாரமா விட்டு விடுகிறோம். ஏன்னா துன்மார்க்கத்துக்கு ஏதுவான தண்டனை உடனே நடக்காததும் அவ்வளவுதான். இதெல்லாம் ஆண்டவர் கண்டுக்க மாட்டார். இல்ல, தேவன் தருகிற கிருபையை தருணமாய் பார்த்து, அனல் இல்லை. அதான சொன்னேன், காய்ந்த விறகு எரிந்து கொண்டிருக்கிற விறகு பக்கத்தில் வச்சா உடனே பிடிக்கும். சில விறகு தண்ணீர்ல கோந்திருக்கும் பாருங்க, அது உடனே எல்லாம் பிடிக்காது. ஆனாலும் கொஞ்ச நேரம் வைங்க, அந்த ஈரப்பதெல்லாம் போய் திரும்ப கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் டைம் எடுக்கும். டைம் எடுத்தாலும் நீங்க அனலாகுங்கள். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரை என்னை அனலாக்குவீராக, அனலாய் தணலாய் எரிய வேண்டுமே. ஆதி அன்பு குறையாமல் கண்களை மூடி, முடிந்தால் முழங்கார் படியிட்டு, ஜீசஸ் Jesus, hallelujah, hallelujah, yes Lord. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நோவா மாதிரி செயல்படணும், ஏலி மாதிரி இருந்திடக்கூடாது. ரெண்டு கரங்களை வானத்துக்கு நேராக ஆவியிலே அனலாயிருக்க கிருபை. ஒரே ஒரு நிமிஷம் ரெண்டு கரங்களை உயர்த்தி, தெரியுது, ஆமென், தெரியுது, ஆனா ஒன்னும் செய்ய முடியாம இருக்கிறேன், முடக்கப்பட்டிருக்கிறேன். நமக்கு தெரியுது நம்ம ஜெபம் பண்ணா மாறும்னு தெரியும், கொஞ்சம் ஆவியில போராடுனா மாறும்னு தெரியும், கொஞ்சம் அந்நிய பாஷையில பேசி ஜெபம் பண்ணா இந்த கட்டெல்லாம் உடையும்னு தெரியும். ஆனா செய்யாம இருக்கிறோம், ஏலி மாதிரி இருக்கிறோம். ஏலி மாதிரி இருக்க கூடாது. இயேசுவின் நாமத்திலே அந்த முடக்குகிற அந்த அசதியை கொண்டு வருகிற எல்லா 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 சத்துருவின் சூழ்ச்சிகள் சுட்டெரிக்கப்படுவதாக. கொஞ்சம் அந்நிய பாஷையில ஒரு 2 நிமிஷம் அந்நிய பாஷையில பேசி மீண்டும் கர்த்தர் அனலை தருகிறார், அனல் உண்டாக்குகிறார். உடா ரபா லபா ரவா லரா தடா லரா சந்தரலர தரலரே ரீபர பரபல பரப தடரபா சரபல பரபல பரப தடரபா. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, பிரசங்கி 4 அதனுடைய 11 சொல்லப்பட்டிருக்கிறது, 2 பேராய் படுத்துக் கொண்டிருந்தால் அவர்களுக்கு சூடு உண்டாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 2 பேரா இருந்தா, ஒண்டியா இருக்கிறவனுக்கு சூடுண்டாவது எப்படி? நான் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு இந்த வார்த்தையை சொல்லுகிறேன். 2 பேரா இருந்தா சூடு உண்டாகும், தனியா இருந்தா சூடு உண்டாகாது. கிறிஸ்துவோடு இருந்தா மட்டும்தான் அனல் உண்டாகும். தனியா இருந்தா ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். ஒண்டியா இருக்கிறவனுக்கு சூடுண்டாவது எப்படி? ஒண்டியா இருக்கிறவனுக்கு சூடுண்டாவது எப்படி? ஆமென், கிறிஸ்துவோடு. ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் இன்னைக்கு அநேகரோடு பேசி எச்சரித்திருப்பதை நாவில உணர்கிறேன். அப்படியே கரங்களை உயர்த்தி, அனலாய் தணலாய் இருக்க வேண்டுமே, ஆதி அன்பு குறையாமல் வாழ வேண்டுமே, அனலாய் தணலாய். ஆமென் ஆண்டவரே, ஆதி அன்பு
ஆவியிலே அனலா இருந்து செயல்பட கிருபை தாரும். ஒவ்வொருவரையும் இந்த அனுபவத்திலே நடத்தும். ஏலி மாதிரி எல்லாத்தையும் விட்டுறக்கூடாதுப்பா. நோவா மாதிரி ஒன்றும் இழக்காமல் வேலை கட்ட செயல்பட, பவுலை போல போராடி பிரயாசப்பட ஆவியானவரே ஆட்கொண்டு நடத்துவீராக. தாழ்த்துகிறோம். மகிமை கனம் ஸ்தோத்திரங்கள் அனைத்தும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவலுமே அவருடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.